வணக்கம் நண்பர்களே! அரவிந்த் சித்து தமிழ் கோச்சிங் ஃபார் ஐஏஎஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதற்கு முன்னாடி நம்ம வந்து யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2020 கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸு அண்ட் தென் ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தென் ஒரே ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் இதிலேருந்து எல்லா கேள்விகளுக்கும் மற்றும் அதுக்கான பதில்களை விளக்கமாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் 2020 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட என்விரான்மெண்டல் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வகுப்புக்கு போகலாம். கேள்வி எண் 1. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் டெசர்ட் நேஷனல் பார்க் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? அதாவது இந்தியாவின் தேசிய பாலைவன தேசிய பூங்காவை குறித்து பார்க்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட், அதாவது கீழ்காண்ட எந்தெந்த வாக்கியங்கள் சரின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் 2 டிஸ்ட்ரிக்ட், 2 மாவட்டங்களில் விரிந்து பறந்து இருக்கிறது அப்படின்றாங்க. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, தேர் இஸ் நோ ஹியூமன் ஹேபிடேஷன் இன்சைட் த பார்க், அதாவது மனித வாழ்விடம் இருப்பிடம் அந்த பார்க்குக்குள்ளே அந்த பூங்காக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டு, இட் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஹேபிடேட்ஸ் ஆஃப் கிரேட் இந்தியன் பஸ்டர்ன்றாங்க. அதாவது பஸ்டர்னாக்கா பருந்து வகை, பெரிய ஒரு பருந்து வகை என்று சொல்லலாம். அந்த இந்தியாவோட மிகப்பெரிய பருந்து வகைகள் வந்து அதோட வாழ்விடமாக இது இருக்குது, இயற்கையான வாழ்விடமாக இந்த நேஷ்னல் பார்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் சரின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் 2 டிஸ்ட்ரிக்ட்னா 2 மாவட்டத்தில் பறந்து விரிந்திருக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டம்னா ஜெய்சால்மர் அண்டு பார்மர், இந்த 2 மாவட்டங்களில் விரிந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, இங்கே வந்து மனித இருப்பிடமே இல்லை, மனிதனோட வாழ்விடமே இல்லைன்றாங்க. தவறு. ஒரு 70க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது, 60,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க அங்கே. 1,82,000, அதாவது 1,80,000த்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் அங்கே இருக்குதா தகவல் இருக்குது. ஸோ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டு, அங்கே வந்து இந்தியாவின் மிகப்பெரிய பருந்து வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே மிகப்பெரிய பருந்து வகை அது மட்டும் இல்லை, கிரேட் இந்தியன் பஸ்டர்டும் இருக்குது. நிறைய வகையான பருந்து, கழுகு, இது மாதிரி நிறைய பறவைகளுக்கு இயற்கையான வாழ்விடமாக அந்த பார்க்கு, டெசர்ட் நேஷனல் பார்க் இருக்குது. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்டும் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட்டு. கேள்வி எண் 2. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், பின்வரும் வாக்கியங்களை கவனி. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். 36% ஆஃப் இந்தியாஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ஆர் கிரிட்டிக்கல் பை த சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி, அதாவது 36 விழுக்காட்டுக்கும் அதிகமான இந்திய மாவட்டங்கள் நிலத்தடி நீரை மிகவும் சுரண்டப்பட்ட மாவட்டங்கள் அப்படின்னு சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி, மத்திய நிலத்தடி நீர் அதிகார குழு சொன்னதாக சொல்கிறாங்க. இரண்டாவது, சிஜிடபிள்யூஏ வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுன்றாங்க, அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன் இன் த வேர்ல்டு அப்படின்றாங்க. அதாவது இந்தியா தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பரப்பளவு வந்து நிலத்தடி நீர் வச்சு நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய நாடுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் சரின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸில் பார்த்தா ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி, ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி, ஆப்ஷன் சி வந்து 2 ஒன்லி, ஆப்ஷன் டி வந்து 1 and 3 ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே 1, 2, 3 மூன்றுமே சரின்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல. ஸோ ஏதாவது 2 வந்து சரின்ற கண்டுபிடிச்சா போதும், நம்ம 1 வந்து அது ராங்கன்ற மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல வந்து 1 சரியாக இருக்கணுன்ற சரியாக இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2வது 3வது சரியாக இருக்கான்னு கண்டுபிடிச்சாலே போதும். 1வது அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தா இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், சிஜிடபிள்யூஏ வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த அடிப்படையில் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அடிப்படையில் தான் வந்து சிஜிடபிள்யூஏ உருவாக்கப்பட்டது. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா, அப்படியாவது உலகத்திலே இந்தியா தான் வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்தி அதிக அளவில் நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய நாடு, மிகப்பெரிய பரப்பளவுக்கு நீர்ப்பாசனம் வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்தி தான் பாய்ச்சிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க உலக அளவில். ஸோ அந்த 3வது ஸ்டேட்மெண்ட்டு சரியான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி, இதுதான் ஆன்சர் இதுக்கு. கேள்வி எண் 3. அமாங் த ஃபாலோவிங் டைகர் ரிசர்வ்ஸ் விச் ஒன் ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடட், அதாவது டைகர் ரிசர்வ்ஸ் புலிகள்
வாழ்விடம், அந்த புலிகளுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்கள் அதுதான் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவோம். அதில் பரப்பளவில் எது பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா கார்பெட் கார்பெட் இருக்குது. ஆப்ஷன் பி ரந்தம்பூர், ஆப்ஷன் சி நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம், ஆப்ஷன் டி சுந்தர்பன்ஸ். இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கார்பெட் அப்படின்றது கார்பெட் நேஷனல் பார்க். அது எங்கே இருக்குனாக்கா உத்தரகாண்டில் இருக்குது. அதோட பரப்பளவு 520 சதுர கிலோமீட்டர். ஆப்ஷன் பி ரந்தம்பூர், அது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அதோட பரப்பளவு 1324 சதுர கிலோமீட்டர். அப்புறம் ஆப்ஷன் டி சுந்தர்பன்ஸ் வந்து அதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2585 சதுர கிலோமீட்டர். ஆப்ஷன் சி நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம், அதோட பரப்பளவு 3728 சதுர கிலோமீட்டர். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் வந்து நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் அதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஏரியா, அதாவது மிகப்பெரிய ஒரு பரப்பளவை கொண்டிருக்கு. அங்கே தான் வந்து புலிகள் வாழ்வதற்கு அதிகமாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம். இந்த நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் அந்த இடம் வந்து எங்கே இருக்குனாக்கா ஆந்திரா அண்ட் தெலுங்கானா. முன்னாடி வந்து ஆந்திரா ஸ்டேட் இருந்துச்சு. இப்போ தெலுங்கானா பிரிச்சதுனால ஆந்திரா, தெலுங்கானா இந்த 2 ஸ்டேட்லேயும் வந்து அது பறந்துருக்கு. மொத்தம் 5 மாவட்டங்களில் வந்து அந்த நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் வந்து பறந்து விருது இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கான விடை வந்து நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம். இதுதான் வந்து இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு புலிகள் காப்பகமாக, அதாவது புலிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் டைகர் ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம். கேள்வி எண் 4. If a particular plant species is placed under Schedule 6 of the Wildlife Protection Act 1972, அதாவது the Wildlife Protection Act 1972 அந்த சட்டத்தில் வந்து ஷெட்யூல் 6ல் சில குறிப்பிட்ட தாவரங்களை சொல்லியிருக்காங்க. அந்த தாவரங்கள் குறிப்பிட்ட ஷெட்யூல் 6ல் குறிப்பிட்டிருக்காங்கனாக்கா அது என்ன உணர்த்துது, அது வந்து எதனோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ லைசன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு கல்டிவேட் தட் பிளான்ட், அதாவது அந்த தாவரத்தை பயிர் செய்வதற்கு ஒரு அனுமதி தேவைப்படுது, லைசன்ஸ் தேவைப்படுதுன்றாங்க. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா சச் அ பிளான்ட் கேனாட் பி கல்டிவேட்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது அந்த ஷெட்யூல் 6ல் குறிப்பிட்டிருக்கிற தாவரங்களை வந்து எந்த ஒரு காலகட்டத்துலேயும் பயிரிட முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதை வந்து தாவரங்களை பயிரிட முடியாதுன்றாங்க. செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப் பிளான்ட், அதாவது அது வந்து மரபணு மாற்றப்பட்ட ஒரு பயிர் வகையான தாவரன்றாங்க. ஆப்ஷன் டி வந்து சச் அ பிளான்ட் இஸ் இன்வெசிவ் அண்ட் ஹார்ம்ஃபுல் டு த எக்கோசிஸ்டம் அப்படின்னும்போது அது வந்து இடத்த ஆக்கிரமிச்சிக்கும், அதே நேரத்தில் சூழ்நிலை மண்டலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்றாங்க. இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எது சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். லைசன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு த கல்டிவேட் தட் பிளான்ட் அப்படின்னாங்க. அந்த ஷெட்யூல் 6ல் குறிப்பிட்டிருக்கிற தாவர இனங்களில் வந்து பயிர் வைக்கணும் அப்படின்னும்போது அதுக்கு உரிய அதிகாரிகிட்ட முன் அனுமதி பெறணும். அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி அந்த வைல்ட் லைஃப் வார்டன் அவர்கிட்ட இல்லை வேறு ஏதாவது அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு எந்த அதிகாரி நியமிக்கிறாங்களோ அந்த அதிகாரியோட முன் அனுமதி பெற்று அதை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு செய்ய முடியும். இதே வந்து அந்த அனுமதி இல்லாமல் வந்து யாரும் வந்து விற்பனை செய்வதோ அந்த பொருளை வாங்குவது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அந்த தாவரத்தை கொண்டு போகிறது, இப்படி எந்த ஒரு செயலையும் அந்த தாவரம் வச்சுருக்கிறதே தவறு, சட்டப்படி குற்றம். அதுதான் அந்த ஷெட்யூல் 6 வச்சுருக்கிறதுனால நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தகவல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ லைசன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு கல்டிவேட் தட் பிளான்ட். அந்த ஷெட்யூல் 6ல் இருக்கிற தாவரங்களை பயிர் செய்யணும்னா அதுக்கு ப்ரையர் லைசன்ஸ் தேவைப்படுது, அனுமதி தேவைப்படுது. கேள்வி எண் 5. Which one of the following statements best describes the term social cost of carbon? அதாவது சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் அப்படின்ற டேர்ம்னாக்கா அந்த சொற்றொடர் அதை வந்து சிறப்பாக விளக்கக்கூடிய வாக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. வாக்கியங்களை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அ மெஷர் இன் த மானிட்டரி வேல்யூ ஆஃப் த லாங் டேர்ம் டேமேஜ் டன் பை எ டன் ஆஃப் CO2 எமிஷன்ஸ் இன் அ கிவன் இயர், அதாவது கொடுக்கப்பட்ட ஒரு வருஷத்தில் எத்தனை டன் CO2 வெளியாகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுதோ அதை பொறுத்து
நீண்டகால பாதிப்பு, இழப்பு நாட்டுக்கு எவ்வளோ ஏற்படும்? அத கணக்கீடு செய்யும் முறை தான் சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட்டு, த ரெக்யர்மென்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் ஃபார் அ கண்ட்ரி டு ப்ரொவைட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு இட்ஸ் சிட்டிசன்ஸ் பேஸ்ட் ஆன் த பர்னிங் ஆஃப் தோஸ் ஃபியூயல்ஸ். அதாவது எரிபொருளை எரிக்கக்கூடியதன் அடிப்படையில் அந்த நாட்டு குடிமக்களுக்கு சரக்கு மற்றும் சேவையை வழங்குவதற்கு நாட்டுக்கு தேவைப்படும் திரவ எரிபொருளின் தேவையை பொறுத்து தேவையை குறிப்பிடுவதே சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் அப்படின்றாங்க. 3வது, எஃபோர்ட் புட் இன் பை கிளைமேட் ரெஃப்யூஜி டு அடாப்ட் டு லைவ் இன் அ நியூ பிளேஸ். அதாவது கிளைமேட் ரெஃப்யூஜினும் போது பருவகால நாடோடிகள் சொல்லலாம். ரெஃப்யூஜினாக அடைக்கலம் புகுதல். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அந்த தேவைக்காக அந்த கால தேவைக்கேற்ப இடம்பெயர்வங்க தான் ரெஃப்யூஜின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து என்னென்னா பருவநிலை காரணமாக இப்போ வெயில் அதிகமாக காயுது, மழை இல்லைன்னும் போது விவசாயம் செய்ய முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னும் போது அவங்க வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு உணவு தேவைக்காக போவாங்க. ஸோ அப்படி போகும்போது அதுதான் கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறாங்க, கிளைமேட் ரெஃப்யூஜின்றாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போய் அவங்க செய்யக்கூடிய முயற்சியால் அந்த முயற்சி தான் வந்து சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னாக்கா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பர்சன் டு த கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆன் த பிளானட் எர்த்து அப்படின்னா, ஒரு தனி மனிதனோட பங்களிப்பு என்ன, அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட், அந்த கார்பனோட தடத்தை இந்த பூமியில் பதிக்கிறதுல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட பங்களிப்பு என்னன்னு சொல்கிறது தான் சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் அப்படின்றாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் அப்படின்றது வந்து அமெரிக்காவில் அந்த டாலர் முறைப்படி டாலரை பேஸ் பண்ணி அந்த சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பனை நிர்ணயிச்சாங்க. எப்படின்னாக்கா, அது ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபியூச்சர் காஸ்ட் ஆஃப் டேமேஜ், அதாவது எதிர்கால இழப்பு விலை எவ்வளோ அது மேலே வரும். அப்புறம் டிவைடட் பை டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இன் எ கிவன் இயர். அதான் ஒரு வருஷத்தில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது, அது வந்து எவ்வளோ இழப்பு ஏற்படுத்துன்றது தான் வந்து அந்த ஃபார்முலா. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பனை வந்து முடிவு பண்ணுவோம், எவ்வளோ இழப்பு ஏற்படுது ஒரு டன்னுக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து 2017 அந்த காலகட்டத்தில் வந்து $50 பெர் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னாக்கா 50 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அந்த எதிர்காலத்தில் அவ்வளோ இழப்பு ஏற்படும், ஒரு டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியாகிறதுனால $50 தொகை வந்து நமக்கு இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் கணக்குப்படி. அது மாதிரி ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஃபைனான்ஷியல், அதாவது பொருளாதார நிலையை பொறுத்து மாறுபடும் அந்த மதிப்புன்றது, டாலர் மதிப்புன்றது வருஷத்துக்கு வருஷம் மாறுபடும், காலத்துக்கு ஏற்ப மாறுபடும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 6, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் எலிஃபென்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இந்திய யானைகளை குறித்து பார்க்கும்போது பின்வரும் வாக்கியங்களை கவனி. இதுதான் கேள்வி. என்னென்ன வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா, த லீடர் ஆஃப் அன் எலிஃபெண்ட் குரூப் இஸ் ஃபீமேல். அதாவது யானைகளின் குழுவிற்கு தலைவர் வந்து ஒரு பெண் யானையாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. 2வது வந்து த மேக்ஸிமம் கெஸ்டேஷன் பீரியட் கேன் பி 22 months. அதாவது யானையின் கர்ப்பகால அளவு 22 மாதம் அப்படின்றாங்க. 3வது ஸ்டேட்மெண்ட்டு, அன் எலிஃபெண்ட் கேன் நார்மலி கோ ஆன் காவிங் டில் த ஏஜ் ஆஃப் 40 years ஒன்லி அப்படின்றாங்க. அதாவது யானை வந்து கன்று ஈனும் அந்த தகுதி அது வந்து 40 வயசு தான் அதில் கன்று ஈன முடியும், அதாவது குட்டி போட முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அமாங் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா த ஹையஸ்ட் எலிஃபெண்ட் பாப்புலேஷன் இஸ் இன் கேரளா. அதாவது இந்தியாவில் வந்து கேரளாவில் தான் வந்து அதிக அளவில் யானைகள் இருக்குது. இந்தியாவிலேயே அதிக யானை இருக்கிற மாநிலம் கேரளா அப்படின்றாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி, இதெல்லாம் சரின்னு கேட்குறது தான் கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா, லீடர் ஆஃப் அன் எலிஃபெண்ட் குரூப் இஸ் ஃபீமேல், அதாவது பெண் யானை தான் வந்து அந்த யானை கூட்டத்துக்கு தலைமை தாங்கும்னு சொல்கிறது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது, த மேக்ஸிமம் கெஸ்டேஷன் பீரியட், அதாவது யானையின் கர்ப்பகால அளவு 22 மாதம் அப்படின்றது சரியான ஸ்டேட்மெண்ட்டு.
மூன்றாவது an elephant can normally go on calving till அதாவது யானை வந்து 40 வயது வரை தான் கன்று ஈனும். அதுக்கு மேலே அதாவது கன்று ஈன முடியாதுன்னு சொல்கிறாங்க. யானை வந்து 40 வயதுக்கு வரைக்கும் கன்று ஈனும் தகுதி வந்து அதிகமாக இருக்கும். கருவளம் அதான் கருவை சுமக்கும். அதை வந்து சுமக்கிறதுக்கான தகுதி வந்து அதோட வலிமை நல்லா இருக்கும். நல்லா கன்று தாங்கி அது குட்டி போடும். ஆனால் அந்த 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள வந்து அதோட கரு வளர்ச்சி வந்து கொஞ்சம் தடைபடும், கொஞ்சம் குறையும். ஆனால் அது கன்று குட்டி போடாது, அதாவது கன்றுக்குட்டி போடாதுன்ற மாதிரிலாம் கிடையாது. யானை கன்று ஈனும் 40 வயதுக்கு மேலே ஈன்றும். 60 வயது வரைக்கும் அது கருவை சுமந்து அது கன்றுக்குட்டி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னன்னாக்கா கொஞ்சம் குறையும். அந்த 40 வயசு வரைக்கும் கரு தங்குறது வந்து நல்லா ஈஸியாக தங்கும், குட்டி போடும். 40 வயதுக்கு மேலே வந்து கரு தங்குவது, அது கரு வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதோட வளம் வந்து குறையும், அவ்வளோதான். ஸோ இந்த 3வது ஸ்டெப்மெண்ட் தவறு. 40 வயது வரைக்கும் தான் கன்று ஈனும் அப்படின்ற மாதிரி தவறு. அடுத்தது கேரளாவில் தான் அதிக யானை இருக்குன்றாங்க. கேரளாவில் கர்நாடகாவில் தான் அதிக யானைகள் இருக்குது. இந்தியாவிலே 22% யானைகள் வந்து கர்நாடகாவிலே இருக்குது. அதுக்கப்புறம் அதை விட குறைவாக தான் கேரளாவில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ். கேள்வி எண் 7. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆர் லொக்கேட்டட் இன் காவேரி பேசின்? அதாவது பின்வரும் பாதுகாக்கப்பட்ட இடங்களில் காவேரி ஆற்று படுகையில் உள்ள இடங்கள் எதெல்லாம்னு கேட்குறாங்க. கீழே இருக்கிற இடங்கள் பேர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நேஷ்னல் பார்க், பப்பிகொண்டா நேஷ்னல் பார்க், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த 4 இடங்களில் வந்து எந்த இடங்கள் காவேரி ஆற்று படுகையில் இருக்குது? இதுதான் கேள்வி. 4 இடங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். எப்படின்னாக்கா இந்த பப்பிகொண்டா நேஷ்னல் பார்க் அப்படின்றது ஆந்திர பிரதேஷில் கோதாவரி ரிவரோட ஓரத்தில் இருக்கிற இடம் தான் வந்து பப்பிகொண்டா நேஷ்னல் பார்க். ஸோ அந்த மற்றது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நேஷ்னல் பார்க் வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்கக்கூடிய இடங்கள் அது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் உள்ளடங்கிய இடம் அது வந்து. ஸோ அது வந்து அந்த காவிரி ஆற்று படுகையில் அந்த பவானி ரிவர், அதாவது காவிரி ஆற்றோட கிளையாறு தான் பவானி ஆறு. அந்த பவானி ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் தான் நாகர்கோவில் நேஷ்னல் பார்க்கு. அடுத்தது வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியும் வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான் வரும். அதுவும் வந்து காவிரி ஆற்று படுகையில் தான் இருக்குது. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலை, ஈரோடு மாவட்டத்தில் வந்து அந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 3 and 4 ஒன்லி. இதுதான் வந்து சரியான ஆன்சர். காவிரி ஆற்று படுகையில் வந்து நாகர்கோவில் நேஷ்னல் பார்க் இருக்குது, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இருக்குது, வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. பப்பிகொண்டா நேஷ்னல் பார்க்கு மட்டும் கிடையாது, எனக்கு அது கோதாவரி ரிவரில் பேசினில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கேள்வி எண் 8. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி, சிலோன் ஃப்ராக்மவுத், காப்பர் ஸ்மித் பார்பெட், கிரே சின்னெட் மினிவெட் அண்ட் ஒயிட் த்ரோட்டட் ரெட் ஸ்டார்ட் ஆர் அப்படின்றாங்க. கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பல்லுயிர் தன்மையோட பார்க்கும்போது சிலோன் ஃப்ராக்மவுத், காப்பர் ஸ்மித் பார்பெட், கிரே சின்னெட் மினிவெட் அண்ட் ஒயிட் த்ரோட்டட் ரெட் ஸ்டார்ட், இதெல்லாம் வந்து இந்த 4 குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 4 வகையான உயிர்களும் எந்த வகையை சார்ந்தது? இதுதான் கேள்வி. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பேர்ட்ஸு, ஆப்ஷன் பி ப்ரைமேட்ஸ், ஆப்ஷன் சி ரெப்டைல்ஸ், ஆப்ஷன் டி ஆம்பிபியன்ஸ். இந்த 4 இருக்குது. இந்த 4க்கு வந்து தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்னால் பறவைகள், ப்ரைமேட்ஸ்னால் விலங்குகள், ரெப்டைல்ஸ்னால் ஊர்வன, ஆம்பிபியன்ஸ்னாக்கா இருவாழ்விகள், அதாவது நிலத்திலையும் நீரிலையும் வாழக்கூடிய உயிரினங்கள். எடுத்துக்காட்டுக்கு தவளை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆம்பிபியன்ஸ்னு சொல்லுவோம். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் சரியான அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் தான். எப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து நேரடியாகவே நம்ம பொருள் தான், நேரடியாகவே தெரிஞ்சிக்கலாம். சிலோன் ஃப்ராக்மவுத்ன்றது ஒரு பறவை, இந்த காப்பர் ஸ்மித் பார்பெட்ன்றது ஒரு பறவை. ஸோ வெளிப்படையாகவே தெரியுது இதெல்லாம் பறவைகள் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ பேர்ட்ஸ் தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். மற்ற ஆப்ஷன்லாம் எதுக்காக நான் படித்து சொன்னேன்னாக்கா, சிலருக்கு வந்து அந்த ஆங்கில சொற்களுக்கான தமிழ் தெரியாது, சரியான தமிழாக்கம். இந்த ப்ரைமேட்ஸ் தான் என்ன, அதுக்கான நம்ம வந்து
அனிமல்ஸ்ன்னு தான் படிச்சிருப்போம் மோஸ்ட்லி. இந்த ப்ரைமேட்ஸ்ன்ற வேர்டு வந்து நம்ம அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சில பேர். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத தான் ப்ரைமேட்ஸ்னால் விலங்குகள் அப்படின்ற விஷயத்த சொன்னேன். அதான் ஆம்பிபியன்ஸ்ன்ற வேர்டு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அது வந்து இருவாழ்விகள். அது நிலத்திலயும் நீர்லேயும் வாழக்கூடிய உயிரினங்களை தான் ஆம்பிபியன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்கன்றதுக்காக தான் நான் இந்த மொழிபெயர்ப்பு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தையும். ஸோ கேள்வி எண் 8க்கான விடை ஆப்ஷன் ஏ பேர்ட்ஸ் பறவைகள். ஓகே. கேள்வி எண் 9. Which one of the following protected areas is well known for the conservation of a subspecies of a Indian swamp deer, Barasinga, that thrives well on hard ground and is exclusively graminevorous? அதாவது கிராமினிவரஸ்னாக விதைகள் மற்றும் தானியங்கள் இதை வந்து முக்கியமாக அதிகமாக சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம். விதைகள், தானியங்கள், அப்புறம் அந்த அந்த புல் இதெல்லாம் சாப்பிட்டு வாழக்கூடியது தான் கிராமினிவரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கடினமான தரையில் இந்த விதைகளையும் அந்த தானியங்கள், புல் பூண்டு இதைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த பாசிரங்கா என்று அழைக்கப்படும் ஸ்வாம்ப் டீர், இந்திய சதுப்பு மான். ஸ்வாம்ப் டீர்னா சதுப்பு மான் சொல்லலாம். ஸோ இந்த இந்திய சதுப்பு மான் அதனுடைய துணை இனங்கள், அது சார்ந்த இனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கான பாதுகாத்து வைக்கப்படுது. அந்த சதுப்பு மான் பாதுகாத்து வைக்கப்படக்கூடிய இடங்கள் மிகவும் அறியப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ கான்ஹா நேஷ்னல் பார்க், ஆப்ஷன் பி மானஸ் நேஷ்னல் பார்க், ஆப்ஷன் சி முதுமலை வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, ஆப்ஷன் டி தால் சேப்பர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, கான்ஹா நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேஷில் இருக்குது, மனாஸ் நேஷ்னல் பார்க் அஸ்ஸாமில் இருக்குது, முதுமலை வைல்ட் லைஃப் சென்ச்சுரி தமிழ்நாட்டில் இருக்குது, தால் சேப்பர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி ராஜஸ்தானில் இருக்குது. மனாஸ் நேஷ்னல் பார்க்னு அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த உரமங்களுடன் கூடிய அந்த முயல்கள், அப்புறம் கோல்டன், அதாவது தங்க நிற குரங்கு, நீண்ட வாளுடைய குரங்குகள், அப்புறம் அது இது மாதிரி சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே அந்த அழியக்கூடிய ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாம் மனாஸ் நேஷ்னல் பார்க்கில் இருக்குது. முதுமலை வைல்ட் லைஃப் சென்ச்சுரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. அது வந்து இந்திய யானைகள், அப்புறம் பெங்கால் டைகர், இந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகளை வந்து பாதுகாக்கக்கூடிய இடமா முதுமலை வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இருக்குது. தால் சேப்பர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய பறவைகளுக்கான ஒரு வீடு மாதிரி, அதனுடைய வாழ்வாதாரமே அங்கே தான்ன்ற மாதிரி அந்த வாழ்விடம் பறவைகளுக்கான வாழ்விடமாக இருக்குது. அப்புறம் அங்கே வந்து அந்த தால் சேப்பர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரியிலே வந்து நிறைய பறவைகள், விலங்குகள்லாம் இருக்குது. இருந்தாலும் அதிகமாக வந்து அந்த பறவைகளுக்கான வாழ்விடமாக அந்த தால் சேப்பர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இருக்குது. ஸோ கான்ஹா நேஷ்னல் பார்க்கு மத்திய பிரதேஷில் இருக்க அந்த கான்ஹா நேஷ்னல் பார்க் பார்த்திங்கன்னா, அங்கே தான் வந்து இந்த சதுப்பு மான், அந்த பாசிரங்கா என்று அழைக்கக்கூடிய இந்தியன் ஸ்வாம்ப் டீர் சதுப்பு மான் வந்து அங்கே தான் இருக்குது. அங்கே தான் வந்து பாதுகாத்து வைக்கப்படுது. நம்ம வட இந்தியாவிலையும் மத்திய இந்தியாவிலையும் வந்து அந்த சதுப்பு மான்கள் காணப்படும். அதுக்காக பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய இடம்னு அதுக்காக அந்த ஒதுக்கப்பட்ட இடம் வந்து இந்த கான்ஹா நேஷ்னல் பார்க். இதில் தான் வந்து அங்கே பாதுகாப்பாக அதுங்களை காப்பாற்றிட்டு வராங்க ஸ்வாம்ப் டீர்ஸை. அடுத்து வந்து பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் வந்து அதை அழிச்சிட்டாங்க. அது அழிஞ்சு போச்சு, அழிச்சிட்டாங்க அந்த ஸ்வாம்ப் டீரை. ஆனால் இந்தியா வந்து அதை காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கான்ஹா நேஷ்னல் பார்க். கேள்வி எண் 10. Which of the following are the most likely places to find the musk deer in its natural habitat? அதாவது மஸ்க் டீர் அப்படின்னும்போது கஸ்தூரி மான், அதுதான் மஸ்க் டீர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது வந்து இயற்கை வாழ்விடமாக அது பார்க்கும்போது எந்த பிளேஸ் வந்து மிகவும் சிறந்த இடம் அது வாழுது, அதான் அது எங்கே வாழுது, அதிகமாக விரும்பி வாழ்கிற இடம் எது, அதோடய இயற்கை அமைப்போடு, அதாவது
இயற்கை அது எங்கே எப்படிப்பட்ட இடத்துல வாழுமோ அப்படிப்பட்ட சூழலில் அது எந்தெந்த இடத்துல வாழுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்காட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, கங்கோத்ரி நேஷ்னல் பார்க், கிஷன்பூர் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, மானஸ் நேஷ்னல் பார்க். இந்த 4 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த இடத்துல அந்த மஸ்க் டீர் வாழுது, மஸ்க் டீர்னா அதாவது கஸ்தூரிமான் வாழுதுன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மானஸ் நேஷ்னல் பார்க்கில் கஸ்தூரிமான் கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணாப்பூர் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிலையும் கஸ்தூரிமான் கிடையாது. அங்கே வந்து வேறு வகையான மான்கள் தான் இருக்குது. அஸ்காட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் கங்கோத்ரி நேஷ்னல் பார்க்கும் உத்தரகாண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த பார்க்லேயும் வந்து இந்த மஸ்க் டீர் வந்து இருக்குது. அது வந்து இயற்கை வாழிடமாக அது வாழ்ந்துக்கிட்டு வருது. அந்த மஸ்க் டீர் எங்கே வாழும்னு பார்த்தீங்கன்னா ஊசி இலை புதற்காடுகளில் தான் அது வந்து வாழும். உயரம் பார்த்திங்கன்னா சுமார் 1600 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கிற இடத்துல வாழும். அது வந்து செங்குத்தான, அதாவது மிகவும் சரிவான ஒரு பகுதியில் தான் வந்து, அதுவும் பாறைகளுக்கு இடையில் குகை போன்ற இடத்துல வந்து மற்ற மிருகங்களுக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, அந்த வேட்டையாடக்கூடிய மிருகங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள மறைந்து வாழக்கூடிய விலங்கு தான் இந்த மஸ்க் டீர். ஸோ அதுதான் அந்த இயற்கை வாழ்விடமாக இருக்கும். அந்த வகையில் அது இயற்கை வாழ்விடமாக அது வாழக்கூடிய இடம் வந்து இந்த அஸ்காட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி உத்தரகாண்டில், அதே மாதிரி கங்கோத்ரி நேஷ்னல் பார்க் உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துலையும் வந்து நேச்சுரல் ஹேபிட்டோட வாழுது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. கேள்வி எண் 11. Which of the following are the reasons or factors for exposure to benzene pollution? அதாவது பென்சீன் மாசுபாடு ஏற்படுத்துவதற்கு பின்வரும் இதெல்லாம் காரணங்களாக விளங்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தேன் ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்டு, டொபாக்கோ ஸ்மோக்கு, வுட் பர்னிங், யூஸிங் வார்னிஷ்டு வுட்டன் ஃபர்னிச்சர், யூஸிங் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஃப் பாலியூரித்தீன். இந்த 5 பொருள் கொடுத்துருக்காங்க. என்னென்னாக்கா ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்னும் போது வாகன புகை, வாகனங்கள்லேருந்து வெளியாகும் புகை. டொபாக்கோ ஸ்மோக் அப்படின்னும்போது புகையிலிருந்து வெளியாகும் புகை. வுட் பர்னிங் அப்படிங்கும்போது கட்டைகளை எரிக்கும்போது, மரங்களை எரிக்கும்போது வெளியாகக்கூடிய அந்த புகை. அடுத்தது யூஸிங் வார்னிஷ்டு வுட்டன் ஃபர்னிச்சர் அப்படின்னும்போது வார்னிஷ்னு வந்து அந்த ஒரு கட்டைகளுக்கெல்லாம் வந்து அந்த கதவுகளுக்கு ஜன்னல்களெல்லாம் அந்த ஒரு வெளிப்பூச்சி, ஒரு நிறமற்ற ஒரு பூச்சி, ஒரு பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து உடன் வார்னிஷ். ஸோ அந்த வார்னிஷ் அடிக்கிறதுனால, ஃபர்னிச்சர் கிடைக்கிறதுனால அந்த பென்சீன் பொல்யூஷன் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூஸிங் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஃப் பாலியூரித்தீன், அதாவது பாலியூரித்தீனை பயன்படுத்தி ஒரு பொருளை தயாரிக்கிறது. பாலியூரித்தீன் ஒரு கரிமப் பொருள், அதை பயன்படுத்தி ஒரு பொருட்களை தயாரிக்கும் போது அந்த பென்சீன் பொல்யூஷன் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 விதமான காரணங்களை கொடுத்துருக்காங்க. அந்த 5 காரணங்களில் எதெல்லாம் வந்து சரியாக பொருந்திருக்கு இந்த பென்சீன் பொல்யூஷன் ஏற்படுத்துகிற காரணங்கள் அப்படின்னாக்கா, இந்த 5மே வந்து பென்சீன் பொல்யூஷன் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக விளங்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 and 5. இவ்வளவு நேரமாக என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற ஒரு கனவோட லட்சியத்தோடு படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் இது போன்று தொடர்ந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணுன்ற கனவோடு இருக்கிற பசங்களுக்காக யூஸ் ஆகிற மாதிரி வீடியோஸ் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன், அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் யூடியூப்பில். ஸோ தொடர்ந்து என்னுடைய சேனல்ஸை பார்க்கணுன்னா, நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.